செம்மொழி பூங்காவில் 40 கோடி ஊழல்னு சொல்லி இன்னைக்கு கோவை மாநகரத்தில் காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இல்லை, எதுவாக இருந்தாலும் புதிய அரசு இப்போதுதான் பொறுப்பேற்றிருக்கிறது. முந்தைய அரசின் காலத்தில் தான் இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய டேஸ்கோஸோ விடப்பட்ட டெண்டர்கள் இது கூடுதலாக இருக்கிறது என்பதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை. இதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வு. ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுடைய காலக்கெடுக்கள் அடுத்த ஆண்டு வரையிலும் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் வரையிலும் அதுவரை நான் பொறுத்திருந்து தான் ஆக இருக்கிறேன். ஆனால் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே பார்த்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு பதில் டெண்டர்கள் ரத்து செய்யப்படுகின்ற காரணங்கள் இல்லாமல் செய்துவிட முடியாது. அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும், கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்குமேயானால் தான் அதுவும் அவரே நேரடியாக பார்க்கக்கூடிய துறை. ஆகவே தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளையும் மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இப்போ லஞ்சம் கொடுக்கறதில்லை, அரசு பேருந்து கட்டணத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மகிழ்ச்சி தருகிற நிலை. ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்துத்தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தில் நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. ரெஸ்டோ பார் வழங்குற திட்டத்தை ஆக்சுவலாக தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் குடிமகன்களுக்கு இதை குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி முதல்வர் முடிவு மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் முதலாவது இல்லை, பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.